கேது என்பது நிழல். ம். நிழல் கிரகங்கள் தான் ராகு கேது. இப்போ ஃபாரின்லாம் போயிடுச்சுன்னா ராகு கேதே கிடையாது. ம். இங்கே ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, பூமியின் நிழல் தெற்கு வடக்கு இந்த நிழல் நேர் இதுல 180 டிகிரில வரும். இது எங்க இருக்கு, அதுக்கு நேர் 180 அங்க இருக்கும். இது எங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த ராகு கேது பலன் கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கும். ம். கேது மறைந்து இருப்பவன், ராகு மறைப்பவன். ம். நல்ல வெயில் அடிக்குதுமா, ஒரு மரத்துக்கு கீழே வந்து நிக்கிற, அந்த வெயிலின் தாக்கம் இருக்காது இல்லையா? ஆமா. அதே மாதிரி ஒரு விஷயம் உனக்கு தெரியாம இருக்குது, நீ போய் காலை வைக்கிற, புதுக்கு விழுந்துடுற, மறைஞ்சிருக்குது, அப்பவும் அவசரம். ம். இந்த ராகு கேது என்பது வேலை செய்யும், செய்யாம போகாது, வேலை செய்யும். நிழல் கிரகங்கள் பேர் என்ன அதுல ஒண்ணு அப்படின்னா, அதை பத்தி சரியான ஒரு கணிப்பை போட முடியாம ஜோதிடர்களே திணறுவதற்கு ஒரு காரணமே என்னன்னா, அதுக்குன்னு சொந்த வீடு கிடையாது. ம். இப்ப சூரியன் இருந்து சனி வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கு சொந்த வீடு இருக்கு. சூரியனுக்கு சந்திரனுக்கு ஆளுக்கு ஒரு வீடு. ம். மற்ற கிரகங்கள் ரெண்டு ரெண்டு வீடு. சூரியன் ஒரு வீடு கொடுத்தா, சந்திரன் ஒரு வீடு கொடுத்தா, ரெண்டு ரெண்டு வீடு. ம். ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு கிடையாது. ம். அதை பற்றிய புத்தக குறிப்புகள் இல்ல. ஒன்னொன்னு சொல்லும். விருச்சகத்துல இவன் உச்சங்கம், ஒண்ணு ரிஷபத்துல உச்சங்கம், ஒண்ணு கும்பத்துல உச்சங்கம். சரியான ஒரு இது இல்லை. ஆனால் ராகு கேதுவால் பாதிப்பு உண்டு.